அண்மை செய்தி. சென்னையில் புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதியடைந்திருக்கின்றனர். பிரதான போக்குவரத்திற்காக சென்னையில் புறநகர் ரயில் சேவையை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். கோடம்பாக்கம் முதல் பரங்கிமலை வரை ரயில் தண்டவாளத்தின் குறுக்கே செல்லும் மரக்கிளைகளை அகற்றும் பணிகள் நடைபெறுவதால் இந்த ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்திருக்கின்றனர். தாம்பரம் முதல் குறிப்பாக சென்ட்ரல் வரை பல்வேறு வழித்தடங்களில் பயணிகள் ரயில் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதால் பயணிகள் மிகுந்த அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். சென்னையில் தற்காலிகமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கோடம்பாக்கம் முதல் பல்லாவரம் வரை மரக்கிளைகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதால் புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோடம்பாக்கம் முதல் பரங்கிமலை வரை ரயில் தண்டவாளத்தின் குறுக்கே செல்லும் மரக்கிளைகளை அகற்றும் பணிகளை ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. இதனால் அரை மணி நேரத்திற்கு மேலாக புறநகர் ரயில்கள் இயக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு மாம்பலம், சைதாப்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பயணிகள் நீண்ட நேரம் காத்து கிடக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், இந்த மரக்கிளைகளை அகற்றும் பணிகள் எவ்வளவு நேரம் நடைபெறும்? எப்போது ரயில் சேவை சீராகும்? பாலசுப்ரமணியம், கோடம்பாக்கம் முதல் பரங்கிமலை வரை ரயில்வே தண்டவாளத்திற்கு அருகே செல்லும் மரக்கிளைகள் அறுக்கும் பணி நடைபெற்று வருவதால் இன்னும் 15 நிமிடங்கள் வரை இந்த வழித்தடத்தில் புறநகர் ரயில்கள் இயக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 1 மணி நேரமாக இந்த குறிப்பிட்ட வழித்தடத்துல புறநகர் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, தாமதமாகி இருக்கிறது. கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த முக்கிய வழித்தடத்துல புறநகர் ரயில்கள் இயக்கப்படாததன் காரணமாக மேற்கு மாம்பலம், சைதாப்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பயணிகளுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது. தண்டவாளத்தின் ஓரத்தில் மரக்கிளைகள் அதிகமாக வளர்ந்திருப்பதன் காரணமாக புறநகர் ரயில் இயக்குவதில் சிரமம் ஏற்படுவதாகவும் இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதால் அவசரம் கருதி மரக்கிளைகள் அறுக்கப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்திருக்கிறது. புறநகர் ரயில் இயக்கத்திற்கு குறுக்கீடாக இருந்த இந்த மரக்கிளைகள் அறுக்கப்பட்டு விட்டதாகவும் இன்னும் ஒரு 10-15 நிமிடங்களுக்குள் இந்த வழித்தடத்துல ரயில் இயக்கம் சீராகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலசுப்ரமணியன், நன்றி பாலவெற்றிவேல் விவரங்களுக்கு.